செல்வங்களே! நான் தமிழரசி. நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் பற்றி பேசுவோம். உரிமைகள் என்பது சட்டத்தால் பாதுகாக்கப்படும் மக்களுக்கு உரிமை உண்டு என்பதற்கான சில கோரிக்கைகள் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சட்டங்களை அங்கீகரித்துள்ளது. ஒரு நபரின் உரிமைகள் மதிக்கப்படாத சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்த நீதிமன்றத்திற்கு செல்லலாம். சமத்துவத்திற்காக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மக்கள் இன்னும் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர். கற்றுக்கொள்வீர்கள். உரிமைகள் என்றால் என்ன? மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள், சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மத சுதந்திரத்திற்கான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சாரத்திற்கான உரிமை. மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமை மீறல். முக்கிய வார்த்தைகள்: பிரபுக்கள், சில சமூகங்களில் மிக உயர்ந்த வகுப்பினர், பொதுவாக பரம்பரை பட்டங்கள் மற்றும் அலுவலகங்களை வைத்திருக்கும் உன்னத பிறவிகளை உள்ளடக்கியவர்கள். முதலாளித்துவம், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான சமூக குழு. தடை: யாரையாவது செய்ய வேண்டாம் என்று கட்டளையிடவும். கடமை: ஒரு நபர் தார்மீக ரீதியாகவோ சட்டபூர்வமாகவோ செய்யக்கூடிய கட்டாயம், ஒழுக்கக்கேடான, சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்கத்தின் தரங்களுக்கு இணங்கவில்லை. ஒழுக்கக்கேடு சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்க தரங்களுக்கு இணங்காதது. இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். உரிமைகள் என்றால் என்ன? உரிமைகள் என்பது சட்டத்தால் பாதுகாக்கப்படும் நியாயமான கோரிக்கைகள். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் மதிக்கப்படவும் விரும்புகிறோம். மேலும் அனைவரும் உரிமைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கடந்த காலத்தில் கருப்பின மக்கள் அடிமைகளாக விற்கப்பட்டனர் மற்றும் பெண்கள் சொத்து வைத்திருக்க முடியாது. இது நியாயமற்றது மற்றும் அவர்களின் உரிமைகளை மீறியது. இன்று அது தவறு என்று புரிந்து கொள்கிறோம். அனைவருக்கும் சம வாய்ப்புகள் இருப்பதை ஜனநாயக நாடுகள் அங்கீகரிக்கின்றன. ஜனநாயக நாடுகளில் மக்கள் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் வாக்களிப்பதன் மூலம்
அவர்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைவரின் உரிமைகளையும் பாதுகாக்கிறது. அடிப்படை மனித உரிமைகள், அரசியலமைப்பு மற்றும் ஐநாவின் மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனம் ஆகியவற்றால் முக்கியமானவை மற்றும் பாதுகாக்கப்படுகின்றன. மனித உரிமைகள். மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் மக்களை பாதுகாக்கப்படுவதற்காக, ஆனால் அவற்றின் தோற்றம், அமலாக்கம் மற்றும் விளக்கம் ஆகியவற்றில் வேறுபட்டவை. மனித உரிமைகள் உலகளாவிய மற்றும் கடமைகளை உள்ளடக்கியது. அடிப்படை உரிமைகள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு மாறுபடும் மற்றும் முக்கியமாக அரசுக்கு எதிராக மட்டுமே கோரப்படும். அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. அரசாங்கத்தால் எடுக்கப்படும் ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவுகளிலிருந்து மக்களை பாதுகாக்கின்றன. அரசாங்கம் அவற்றை பின்பற்ற வேண்டும். யாரேனும் ஒருவர் அடிப்படை உரிமைகளை மதிக்க மறுத்தால் மக்கள் உயர் அல்லது உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றம் மக்களின் அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கும் விதிகளை மீறுபவர்களை தண்டிக்கவும் உதவலாம். சமத்துவத்திற்கான உரிமை. இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. சமத்துவத்திற்கான உரிமை. இது மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் பின்வரும் உரிமைகளை உள்ளடக்கியது. சட்டத்தின் சம பாதுகாப்பு. சட்டம் அனைவரையும் அவர்களின் நிதிநிலை அல்லது தோற்றம் பொருட்படுத்தாமல் சமமாக நடத்துகிறது. ஜாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் அல்லது வேலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மக்களுக்கு சமமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். பிரதமரை கூட யாரையும் போல நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லலாம். இது சட்டத்தின் ஆட்சி எனப்படும். சமூக சமத்துவம். சமூக சமத்துவம் என்பது குடிமக்களை அவர்களின் மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வித்தியாசமாக நடத்த முடியாது என்று கூறுகிறது. இந்த காரணிகளை பொருட்படுத்தாமல் கடைகள், உணவகங்கள் மற்றும் சாலைகள் போன்ற பொது இடங்களை பயன்படுத்த குடிமக்களுக்கு உரிமை உண்டு. இது அரசாங்கத்தால் பாகுபாடு காட்டப்படுவதை, அதாவது நியாயமற்ற முறையில் நடத்துவதை தடுக்கிறது. இந்த சட்டத்திற்கு 2 விதிவிலக்குகள் உள்ளன. பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமூக அல்லது கல்வியில் பின்தங்கிய மக்கள்
மற்றும் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு விதிகளை அரசு உருவாக்கலாம். வாய்ப்பின் சமத்துவம். அரசமைப்பு சட்டம் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் வேலை வாய்ப்புகளை பெறவும் அரசாங்கத்தில் பணியாற்றவும் நியாயமான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது. ஆனால் பிரதிநிதித்துவம் குறைந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளிக்க அரசு இன்னும் பதவிகளை ஒதுக்கலாம். தீண்டாமை ஒழிப்பு. அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை தடை செய்கிறது மற்றும் அதை கடைபிடிப்பவர்களை சிறை தண்டனை உள்ளிட்ட தகுந்த நடவடிக்கைகளுடன் தண்டிக்க முடியும். சிவில் உரிமைகள் சட்டத்தின் கீழ் வழிபாடு அல்லது நீர் ஆதாரங்களை பெறுவதற்கு அனுமதி வழங்குவதை தடுப்பதை சட்டம் தண்டிக்கிறது. தலைப்பு நீக்கம். பிரபுக்கள் மற்றும் முதலாளித்துவத்திற்கான பட்டங்களை அரசியலமைப்பு தடை செய்கிறது. ராவ் பகதூர் போன்ற பிரிட்டிஷ் பட்டங்களை இனி இந்திய குடிமக்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. இதற்கு விதிவிலக்காக இராணுவ மற்றும் கல்வி மரியாதைகள் அனுமதிக்கப்படுகின்றன, ஆனால் வெளிநாட்டு பட்டங்கள் அல்ல. பாரத ரத்னா, பரம்வீர் சக்ரா மற்றும் பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பட்டங்களாக பயன்படுத்த முடியாது. ஆனால் அவை அரசியலமைப்பால் தடை செய்யப்படவில்லை. சுதந்திரத்திற்கான உரிமை. பின்வரும் 6 வகையான சுதந்திரங்களுடன் சுதந்திரத்திற்கான உரிமை உட்பட முக்கியமான தனிநபர் உரிமைகளுக்கு இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். மக்கள் கூட்டங்கள் கலை மற்றும் எழுத்து மூலம் பொதுவில் பேசலாம் மற்றும் வெளிப்படுத்தலாம். இருப்பினும் பொது பாதுகாப்பு, ஒழுக்கம் மற்றும் ஒழுங்கின் பொருட்டு இந்த உரிமை மட்டுப்படுத்தப்படலாம். திரைப்படங்கள் கண்ணியத்தை பேணுவதற்காக சோதிக்கப்படுகின்றன. விதிகள் நாம் என்ன சொல்ல முடியும் என்பதை வரம்புக்குட்படுத்தப்படுகின்றன, மேலும் மோசமான அல்லது சட்டவிரோதமான விஷயங்களை சொல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை ஊக்குவிக்க முடியாது.
ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடும் சுதந்திரம். ஆயுதங்கள் இல்லாமல் மக்கள் அமைதியாக கூடலாம். ஆனால் பொது ஒழுங்கை பராமரிக்க அரசு அதை கட்டுப்படுத்தலாம். மக்கள் கூட்டங்கள், விவாதங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு ஒன்று கூடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு அனுமதி தேவை மற்றும் வன்முறையாக இருக்கக்கூடாது. சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்களை உருவாக்குவதற்கான சுதந்திரம். ஒழுங்கு, ஒழுக்கம் மற்றும் இந்தியாவின் இறையாண்மைக்காக அரசாங்கம் இந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்தலாம். மக்கள் கலாச்சார, வணிகம் மற்றும் தொழிற்சங்கங்களை உருவாக்கலாம். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்படுகின்றன. சுதந்திரமாக நடமாடும் சுதந்திரம். இந்தியாவில் அனைத்து குடிமக்களும் சுதந்திரமாக நடமாடலாம். ஆனால் பொது பாதுகாப்புக்காக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். நோய்கள் பரவும் போது அல்லது நாட்டின் பாதுகாப்பிற்காக எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இந்த சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படலாம். இந்தியாவின் எந்த பகுதிகளிலும் வசிக்கும் குடியேறவும் சுதந்திரம். அனைவரின் கூட்டு நல்வாழ்வுக்காகவோ அல்லது பட்டியல் பழங்குடியினரை பாதுகாப்பதற்காகவோ இந்த உரிமையை அரசு கட்டுப்படுத்தலாம். எந்த ஒரு தொழிலையும் செய்ய அல்லது எந்த ஒரு தொழில், வர்த்தகம் அல்லது வணிகத்தை மேற்கொள்வதற்காக சுதந்திரம். பாதுகாப்பு கவலைகள் காரணமாக அரசாங்கம் இந்த உரிமையை கட்டுப்படுத்தலாம். ஆபத்தான அல்லது ஒழுக்கக்கேடான வணிகம் எதுவும் நடத்த முடியாது. சில வேலைகளுக்காக மேற்பார்வை செய்ய முடியாத தகுதிகள் தேவை. அரசியலமைப்பு உரிமைகள் மீது வரம்புகளை விதிக்க முடியும். அவசர காலங்களில் சில உரிமைகள் இடைநிறுத்தப்படலாம். வாழ்வதற்கான உரிமை. இந்திய அரசியலமைப்பு வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை, தண்டனை மற்றும் தற்கொலை ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு உட்பட உறுதியளிக்கிறது. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி கட்டாயம். அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி கிடைக்க செய்யப்பட்டுள்ளன மற்றும் தேவையான வருகை. ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளவும் திறன்களை வளர்த்து கொள்ளவும் சமுதாயத்திற்கு பங்களிக்கவும் வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்ய இந்த உரிமை உள்ளது. ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான உரிமை உள்ளது. அதாவது அவர்கள் ஏன் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதை அறிய அவர்களுக்கு உரிமை உண்டு. மேலும் அவர்களுக்கு உதவ ஒரு வழக்கறிஞரை தேர்வு செய்யலாம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கட்டாய உழைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஊதியமில்லாமல் ஒருவரை வேலை செய்ய வைப்பது சட்டவிரோதமானது. இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றம் உதவி வழங்க முடியும். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆபத்தான வேலைகளில் வேலை செய்ய முடியாது.
தீப்பெட்டி, தரை விரிப்புகள், பட்டாசுகள், பீடிகள் போன்ற வேலைகள் குழந்தைகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. மத சுதந்திரத்திற்கான உரிமை. குடிமக்கள் எந்த மதத்தையும் தேர்வு செய்யலாம், ஆனால் அல்லது சட்டத்தை மீறாமல் அவர்கள் விரும்பினால் அதை மாற்றலாம். இந்தியா அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துகிறது. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இந்த உரிமையின்படி சிறுபான்மையினர் மொழி அல்லது மத அடிப்படையில் பள்ளிகளை நிறுவலாம். அது அவர்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்தது. ஆனால் நிதியுதவியை உறுதி செய்வதற்காக பள்ளிகள் சில குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. மக்கள் தங்கள் உரிமைகள் மீறப்பட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றம் உதவ முடிவு செய்யலாம். பொதுநல வழக்கு, அதாவது சட்ட நடவடிக்கை என்பது சுற்றுச்சூழல் மற்றும் அரசின் வெளிப்படுத்தத்தன்மை தொடர்பான பிரச்சினைகளில் குடிமகனுக்கு உதவுவதற்காகும். அடிப்படை உரிமைகளின் நோக்கம். அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் காலப்போக்கில் மாறலாம். புதிய உரிமைகள், கல்விக்கான உரிமை போன்றவை அரசியலமைப்பின் உரிமைகளின் பட்டியலில் சேர்க்கப்படலாம். பாராளுமன்றம் உரிமைகளில் மாற்றங்களை செய்யலாம். உணவு உரிமை வாழ்வு உரிமையின் ஒரு பகுதியாக மாறுவது போன்ற உரிமைகளை உச்ச நீதிமன்றம் விரிவுபடுத்த முடியும். பிற நிறுவனங்கள் மற்றும் உரிமைகள். உரிமைகள் மாக்னா கார்ட்டா மற்றும் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து வந்தது. ஐநா உலகப் போர்களின் நிகழ்வுக்கு பிறகு எதிர்காலத்தில் பெரும் போர்களை தடுக்க உருவாக்கப்பட்டது. மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனத்தில் 30 கட்டுரைகள் உள்ளன. அவை அனைத்து UN உறுப்பு நாடுகளையும் பின்பற்ற வேண்டும் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும். மனித உரிமை ஆணையம். மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஐநா. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சட்டம் மற்றும் NHRC, அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமை மீறல் வழக்குகளை விசாரணை செய்து உரிமைகளை பாதுகாப்பதற்கான வழிகளை பரிந்துரைக்கிறது. மனித உரிமை மீறல். காவல்துறையின் மிருகத்தனம், காரணமின்றி கைது செய்தல், தகவல் இல்லாமை, ஊழல், பெண்களுக்கு எதிரான வன்முறை, தாமதமான விசாரணைகள், பாரபட்சம் போன்றவை மனித உரிமை மீறல்களாக காணப்படுகின்றன. அறியாமையின் காரணமாக இந்த மீறல்கள் இன்னும் தொடர்கின்றன.
மனித உரிமைகளை பாதுகாத்து அரசாங்கத்தின் கடமை. மீறல்கள் ஏற்பட்டால் மாநில கமிஷன்களுக்கு புகார் செய்யலாம். முடிவு: மனித மற்றும் அடிப்படை உரிமைகள் மக்களை பாதுகாக்கின்றன, ஆனால் தோற்றம், நோக்கம் மற்றும் அமலாக்கத்தில் வேறுபடுகின்றன. மனித உரிமைகள் உலகளாவியது மற்றும் கடமைகளை உள்ளடக்கியது. அதே சமயம் அடிப்படை உரிமைகள் நாடு வாரியாக மாறுபடும் மற்றும் முக்கியமாக அரசுக்கு எதிராக கோரப்படுகின்றன.